Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர கிராமலாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 17. இந்த பார்ட்டில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை cannot. இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு கே ஸ்டோக்கை ஹால் பண்ணிவிட்டு அதில் என் கோக்கி எழுதணும் அப்படின்னா அது cannot. அடுத்த வார்த்தை ஜென்டில்மேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜென்ரல் ஸ்டோக்கை ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது ஜென்டில்மேன். அதையே செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப அது ஜென்டில்மென். ஜே ஸ்டோக்கை ஹால் பண்ணிட்டு அதில் என் ஹூக்கு. அடுத்து பர்டிகுலர். பர் ஸ்டோக்கை ஹால் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுறப்ப அது பர்டிகுலர். அதையே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து சைல்டுன்றதை எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். சில் ஸ்டோக்கை ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது சைல்டு. பல் ஸ்டோக்கை செகண்ட் பிளேஸில் ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது பில்டு, பில்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டோல்டு. டல் ஸ்டோக்கை செகண்ட் பிளேஸில் பாதியாக எழுதணும் அப்படின்னா அது டோல்டு. டர் ஸ்டோக்கை ஃபர்ஸ்ட் பிளேஸில் பாதியாக எழுதணும் அப்படின்னா அது ட்ரைடு. அதையே செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப ட்ரேடு, டுவர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது டுவர்ட்ஸ். அடுத்து என் ஸ்ட்ரோக்கை ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஹால் பண்ணி அழுத்தி எழுதுனா அது ஹேண்டு. செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப அது அண்டர். ஓகேங்களா? இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஒரு கிராமலாக்குமே வந்து ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸசைசஸ் 89, 90 இது ரெண்டு இருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் தான். எப்பயும் போல் 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்க. எழுதி பார்க்கறதோடு இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.